இல்லை இந்த சுவரட்டி சொல்லுவாங்க இல்லையா, அது வாங்கி சாப்பிட்டா சீக்கிரம் ப்ளட் இன்க்ரீஸ் ஆகும்பாங்க. அது நான் இது நாள் வரைக்கும் செஞ்சதே இல்லை. அது வாங்கி யார்ட்டையாவது கொடுத்து செய்ய சொல்லணும், செஞ்சு சாப்பிடணும். நாளைக்கு திங்கள் செவ்வாய் வேண்டாம், புதன்கிழமை அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்றேன். ஓ ஏன் ஆயுத பூஜை அன்னைக்கு சுவரொட்டி வாங்கி ஆயுத சாப்பிடுறீங்களா? பூஜையா? ஆயுத பூஜை நீ அடுத்த சண்டே தான். அதுதான் நானும் யோசிச்சேன். ஆ அதுதான் நானும் யோசிச்சேன். என்ன செவ்வாய்க்கிழமை என்ன சாப்பிட்டேன். செவ்வாய்க்கிழமை சாப்பிட்றேன். அப்புறம் ஒரு வாரம் சாப்பிட முடியாது. செவ்வாய்க்கிழமைலாம் சாப்பிடக்கூடாது. ஓமா அப்புறம் ஒரு வாரம் சாப்பிட முடியாது. ஓகே தம்பி, ஓகே தம்பி, ரொம்ப நன்றி துரை. சரிங்களா? லைக் பண்ணிவிட்டு லைவ் சேட் பண்ணுங்கப்பா. 12 லைக் கூட அப்படியே நிற்குது, என்னன்னு தெரியல. எல்லோருக்கும் ரொம்ப நன்றிகளுங்க நம்ம லைவுக்கு வந்ததுக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா, ஓகேப்பா, இந்த டேட்ஸும் சாப்பிட்றேன். சரியா? அதான் சொல்கிறேனே, எல்லாம் வாங்குவேன் ஆனால் சாப்பிடவே மாட்டேன். இனிமேல் வந்து கம்பல்சரியாக நான் கண்டிப்பாக டேட்ஸு, பால், முட்டை, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தினமும் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கப்போ இனி கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன் தம்பி. சரியா? நன்றிப்பா, நன்றிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. போதுமா பாப்பாடு சாப்பிட்டு லைவில் சங்கடமாக இருக்குது. போதும், வேணா அப்புறம் ஒழிச்சிக்கலாம். லைக் பண்ணிவிட்டே லைவ் சேட் பண்ணுங்கள், சங்கவி ஸ்டைல் சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் நேம் வந்து சங்கவி ஸ்டைரி. வாங்க பேசலாம். பன்னெண்டு லைக்லேயே இருக்குது, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. அக்கா நல்லா பேசுவேன், புதுசாக வர்றவங்களுக்கு சொல்கிறேன், நல்லா சத்தமாக பேசுவேன். இப்போ தான் எனக்கு முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. சரியா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க தம்பி? எங்கள் சேனலை பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து சங்கவி ஸ்டைரி. பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபேன்ஸினா ஓகே தம்பி, ஓகே தம்பி, ஓகே. நன்றிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க துரை. அஸ்வின் குமார், தேங்க்யூ. கிவி பழம் ஓகேப்பா, ஓகேப்பா, அதுதான் பாப்பாட்ட இப்போ சொல்லிட்டு இருந்தேன். கிவி பழம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னா, பாப்பா வாங்கிட்டு வரட்டான்னு கேட்டால் வேண்டாம், இந்நேரத்துக்கு நீ கடைக்கு போய் வாங்கிட்டு வரணுன்ட்டு நாளைக்கு கிவி பழம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்க தம்பி. கிவி பழம், அத்திப்பழம், கிவி என்ன இப்போ நேற்றுக்கு அங்கே பீலமேட்டுக்கிட்ட போகிறேன், 3 பழம் 150 ரூபா சொல்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லான்ட்டு பார்க்க போனால் கிவி பழம் 3 பழம் 150 ரூபா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 4 பழம் 150 ரூபா. உனக்கு வாங்கினது எத்தனை? 4 பழம் 150 ரூபா. 150 அப்பயே அவ்வளோ இருந்துச்சு. 50-60 ரூபா இல்லையா? 25 ரூபா தானே ஒரு பழம் இல்லையா? அப்படி இல்லை, வந்துச்சு 100 ரூபாய்க்கு மேலே தான் வந்துச்சு. அதான் இப்போ 3 160 ரூபா சொன்னாங்க. சரி, நான் அது வாங்காமல் மாதுளம்பழம், ஆப்பிள், செவ்வாழை வாங்கினேன். சரி, அப்புறம் உடம்புக்கு முடியல, என்ன பண்ணுறது, வாங்கித்தான் ஆகணும். ஏப்பா இதான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க தூக்கம் வர மாதிரியே இருக்குது. ஒரு இது என்ன பண்ணுறது, ஏஜுக்கு மேலே ஆனால் நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஹை ரேட் ஹெல்த், ஆமாம் ரேட் அதிகம் ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உண்மையாக தான். நாளைக்கு அதையும் ஒன்று வாங்கி சாப்பிட்றப்பா. ரேட்டை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹெல்த்து நல்லா இருக்கும்ல, அதையும் ஒன்று வாங்கி நாளைக்கு சாப்பிட்றேன். சரியா? ரொம்ப நன்றி துரை. என்னோட மாதிரி ஏஜில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் கண்டிப்பாக எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடுங்க, பால் எடுத்துக்குங்க, முட்டை சாப்பிடுங்க.